நம்பிக்கை என்பது இருட்டில் எரியும் ஒரு சிறிய மெழுகுவர்த்தி போன்றது. அது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் இருளை விரட்டும் வலிமை கொண்டது. இதை உணர்த்தும் ஒரு அழகான கதை. 4 மெழுகுவர்த்திகள். ஒரு அறையில் 4 மெழுகுவர்த்திகள் எரிந்து கொண்டிருந்தன. அங்கே அமைதி நிலவியதால் அவை தங்களுக்குள் பேசிக்கொள்வது மெல்லிய சத்தமாக கேட்டது. முதல் மெழுகுவர்த்தி சொன்னது, நான் தான் அமைதி. ஆனால் இந்த உலகம் இப்போது சண்டை சச்சரவுகளால் நிறைந்துவிட்டது. என்னை யாரும் விரும்புவதில்லை. இனி நான் எரிந்து பயனில்லை என்று சொல்லி அணைந்து போனது. இரண்டாவது மெழுகுவர்த்தி சொன்னது, நான் தான் அறிவு, உண்மை. இன்று பலருக்கு என் மீது அக்கறையில்லை. போலியான விஷயங்களையே மக்கள் விரும்புகிறார்கள். நான் எதற்கு எரிய வேண்டும் என்று சொல்லி அதுவும் அணைந்தது. மூன்றாவது மெழுகுவர்த்தி சோகமாகச் சொன்னது, நான் தான் அன்பு. இன்று மனிதர்களிடையே அன்பு குறைந்துவிட்டது. சுயநலம் பெருகிவிட்டது. எனக்கும் இங்கே இடமில்லை என்று சொல்லி அதுவும் அணைந்து போனது. அப்போது அந்த அறைக்குள் ஒரு சிறுவன் வந்தான். 3 மெழுகுவர்த்திகள் அணைந்து கிடப்பதைக் கண்டு, ஐயோ, இருட்டாக இருக்கிறதே, நீங்கள் ஏன் அணைந்து போனீர்கள் என்று அழத் தொடங்கினான். அப்போது எரியும் ஒரே ஒரு மெழுகுவர்த்தி மென்மையாக பேசியது, சிறுவனே, கவலைப்படாதே. நான் இருக்கும் வரை நீ மற்ற 3ஐயும் மீண்டும் ஏற்றிவிடலாம். என் பெயர்தான் நம்பிக்கை. சிறுவன் மகிழ்ச்சியுடன் அந்த நம்பிக்கை என்ற மெழுகுவர்த்தியை எடுத்து அணைந்து போன அமைதி, அறிவு மற்றும் அன்பு ஆகிய 3ஐயும் மீண்டும் ஏற்றினான். அறை முழுவதும் பிரகாசமானது. கதையின் நீதி. நம் வாழ்க்கையில் அமைதி குலைந்திருக்கலாம், அன்பு தொலைந்திருக்கலாம், அறிவு மழுங்கியிருக்கலாம். ஆனால் நம்பிக்கை என்கிற ஒன்றை மட்டும் நாம் அணையாமல் பிடித்துக்கொண்டால் இழந்த எல்லாவற்றையும் மீண்டும் நம்மால் மீட்டெடுக்க முடியும். எல்லாம் முடிந்துவிட்டது என்று நீங்கள் நினைக்கும்போதுதான் நம்பிக்கை தனது வேலையை தொடங்குகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துவிடுங்கள். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியமானது. மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களுடன் உங்களை சந்திக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம். வாழ்க வளமுடன்.